இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முத்திரை எப்படின்னா, யோனி முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை நான் உங்களுக்கு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். யோனி முத்திரை இது ஒரு விதமான யோனி முத்திரை, அது ஒரு விதமான யோனி முத்திரை. அந்த யோனி முத்திரையில எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்னா, அங்க பாருங்க, இந்த 2 விரலும் உள்ள போயிரும். 2 விரலும் இந்த விரல் 2 விரலும் உள்ள போயிருங்கன்னா, இப்போ அதுக்கு அடுத்து மோதிர விரல் 2 மேல வந்துடும். இங்க பாருங்க, வந்துருச்சா? இப்போ வந்து நடுவிரல நீங்க ஒன்றோட ஒன்று இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த மோதிர விரல இப்படி பிடிச்சுக்கிறீங்க. இந்த சுண்டு விரலோட இதை இப்படி வச்சுக்கிறீங்க. இது வந்து யோனி முத்திரை. நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் குழந்தைங்களா. அங்க பாருங்க, சுண்டு விரல் 2ஐயும் சுண்டு விரல் 2ஐயும் இப்படி வச்சுக்கிறோம். ஆமா, அதேதான் அதேதான். பாருங்க, சுண்டு விரல் 2ஐயும் இப்படி வச்சுக்கிறோம். அதை மடக்கிறீங்க. இப்ப வந்து நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரலுக்கு மேல 2 மோதிர விரலையும் வைக்கிறீங்க. 2 நடுவிரலுக்கு மேல 2 மோதிர விரல இப்படி பின்னி வைக்கிறீங்க. இங்க பாருங்க, இப்படி பின்னி இப்படி வச்சுட்டீங்க. வச்சுட்டு இந்த மோதிர விரல இப்படி தொட்டுக்கிறீங்க. இந்த ஆட்காட்டி விரல் கொண்டு 2 மோதிர விரலையும் பிடிச்சுக்கிறீங்க. இப்ப சுண்டு விரலுக்கு மேல வச்சு, இது ஒரு விதமான யோனி முத்திரை. இந்த யோனி முத்திரை நமது 3ஆம் கண்ணை திறப்பதற்கான ஒரு பதிவு. இப்ப நீங்க சுரபி முத்திரை சொன்ன, அது மூளையில் வேலை செய்து நம்மளுடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய முத்திரை. மூளையில் வேலை செய்து நமது சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு முத்திரை. இது பரவாயில்லையா? இந்த முத்திரை இது. இப்ப நான் வந்து இன்றைக்கு நான் சரியா குழந்தைங்களா? இங்க பாருங்க, இப்ப இந்த இந்த 2 விரலையும் இப்படி மடக்கணுமா? இப்ப நடுவிரலுக்கு 2 நடுவிரலுக்கு மேலையும் இதை வச்சோமா? இப்ப இதை கொண்டு இதை பிடிச்சுக்கிட்டோம், இதை கொண்டு இதை பிடிச்சு. புரிஞ்சுச்சா குழந்தைங்களா? புரிஞ்சா? இதுதான், இது ஒரு விதமான யோனிமித்திரை. இப்ப இன்னொரு யோனிமித்திரை சொல்றேன் பாருங்க. இது ஒரு விதமான யோனிமித்திரை. இங்க பாருங்க, இந்த 2 விரல் வச்சுக்கோமா, அதை அப்படி வச்சுக்கிட்டோம். இப்ப இது 2 இப்படி வச்சுக்கிட்டோம். இது ஒரு விதமான சுண்டு விரல்ல மடக்கிட்டீங்க. நெடுவரல் சுண்டு விரல எப்படி வச்சுக்கிட்டீங்கடா? இவ்வளவுதான். சுண்டு விரல மடக்கிட்டீங்க. சுண்டு விரலும் மோதிர விரலையும் மடக்கிட்டீங்க ஐயா. இங்க பாருங்க, இத காமிங்க. இங்க பாருங்க ஐயா. இந்த விரல் இல்ல. இங்க பாருங்க, புரிஞ்சிச்சா? அந்த அந்த யோனிமுத்திரை இந்த சுண்டு விரல மடக்கிட்டோம் ஐயா. இப்போ இங்க பாருங்க, சுண்டு விரல மடக்கிட்டோமா? இப்ப 2 கை மோதிர விரலையும் இந்த நடுவிரலுக்கு குறுக்கால பின்னி வச்சிருக்கிறோம். அது முதல்ல உள்ள யோனிமுத்திரை. இங்க பாருங்க, பின்னிட்டீங்களா? இப்ப இது 2 வச்சுக்கிட்டோம். இதை இந்த கட்டை விரல் கொண்டு இப்படி பிடிச்சுக்கிட்டோம். இது 2 இப்படி. இது வந்து ஒரு யோனிமுத்திரை. சரியா? மடக்கிக்கோங்க ஐயா. இந்த 2 விரலையும் மடக்கிட்டீங்களா? இப்ப இந்த 2 விரலையும் பின்னிக்கிறீங்க. ஆமா, நெடு விரல பின்னிக்கிறீங்க. இதுல வந்து வலது கை நெடு விரலுக்கு குறுக்கால இடது கை நெடுவிரல் போகுது. வலது கை நெடுவிரலுக்கு குறுக்கால இடது கை நெடுவிரல் போகுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆட்காட்டி விரல மேல வச்சுக்கிறீங்க. எதுக்காக வேண்டினா வாயுனுடைய இதை வந்து நீங்க கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு, நெற்றிக்கண் திறப்பதற்கு. இங்க பாருங்க, இது 2 எப்படி வச்சுக்கிட்டீங்களா? இவ்வளவேதான். இந்த இது 2 பிடிச்சிருக்கு. ஆகாய விரல பெருவிரல் பிடிச்சிருக்கு. பிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, இவ்வளவே பாருங்க. வச்சுங்களா? வச்சுங்களா? அப்படி இதுக்கு அடுத்து இதை கிராஸ் பண்ணி வைக்கிறீங்களா? இதை பிடிச்சிட்டீங்களா? இதை எப்படி வச்சிருக்கு?
இந்த ரெண்டு விரலையும் ஒரு கத்திரி மாதிரி வச்சுக்கோங்கடா. இந்த ரெண்டு விரலையும் இணைச்சுக்கோங்கடா. இதை இதில் வச்சுக்கோங்க. இதுதான் இது ஒரு முத்திரை. இது நெற்றிக்கண் திறப்பதற்கான மிக சாத்தியக்கூறான முத்திரை.